24ஆம் அதிகாரத்தில் உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று கேட்டபோது இந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலையும் சகரியாவின் புஸ்தகத்திலையும் 1-6 அதிகாரங்கள் 3 அதிகாரங்களையும் ஆண்டவர் கலந்து கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம காலத்தில் நடக்கிறதுக்கும் சகரியா காலத்தில் நடக்கிற விஷயத்துக்கும் தீர்க்க தரிசனங்கள் ஒரே காரியம் தான் உரைக்கப்பட்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் முன்னுக்கு பின்னாக இருக்கும். முரண் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கப்படும் போது சகரியாவுக்கு சொல்லப்படுகிறது. அதே காரியம் புறஜாதியாருக்கு எழுதும் போது, ஏன்னா யோவான்ட்ட சொல்லும் போது சொல்றாரு, நீ போய் சகல ஜாதிகளுக்கும் தீர்க்க தரிசனம் உரை. அப்படி உரைக்கும் போது நமக்கு எது முன்னாடி வரணுமோ அதை இங்கே சொல்லியிருக்காரு, அவனுக்கு எது முன்னாடி வரணுமோ அவனுக்கு அதை சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய முரண்பாடாக இருக்காது. இப்போ நம்ம முதலாவது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே உண்டாயிற்று. இந்த தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்திலிருந்து அந்த 2ஆம் வருஷம் என்ன வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா 12வது வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் கரெக்டா இஸ்ரவேலுக்கு 70வது வருஷம், இஸ்ரவேல் எருசலேம் வந்து 70வது வருஷம் இந்த சம்பவம் நடக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் 1 இஸ்ரவேலுக்கும் பொருந்தும், 2 நமக்கும் பொருந்தும். ஒரு வசனத்துக்கு 2 பகுதி இருக்கும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக யாருக்கு வருகிறது? புறஜாதியாருக்கு வருகிறது. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா கலாத்தியர்ல. அதே மாதிரி தான் இந்த தீர்க்க தரிசனங்கள்லையும் பல காரியங்கள் நம்ம காலகட்டத்துக்குரியதும் அவங்க காலகட்டத்துக்குரியதும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் கர்த்தர் இணைச்சு கொடுத்துருப்பாரு. அதனால தான் இது வேதம் மகத்துவம்னு சொல்றோம். இந்த மாதிரி எழுதுறதுக்கு தேவனை தவிர வேற யாராலையும் முடியாது. இப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த 70வது வருஷம் தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம். அந்த 2ஆம் வருஷம் யாருக்கு எத்தனாவது வருஷம்? இஸ்ரவேலுக்கு அது எத்தனாவது வருஷம்? 70 வருஷமாக இருக்கிறது. சரியாக இஸ்ரவேல் ஜனங்கள் 1948 அவர்கள் வந்தார்கள். 48 வந்து சரியா 70 வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 2017-18 இந்த காலகட்டம் தான் அவர்கள் வந்து மீண்டுமாக 70 வருஷ கணக்கை பூர்த்தி பண்ணுவாங்க. அந்த பூர்த்தி பண்ணக்கூடிய 70வது வருஷத்துல அவர் சொல்லக்கூடியது சிவப்பு குதிரையை கண்டேன். அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? ஒரு சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற ஒரு புருஷனை கண்டேன் அப்படின்னு சொல்றார். இந்த சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற புருஷன், சிவப்பு குதிரை அப்படின்னா என்ன, எதை குறிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த சிவப்பு குதிரையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரணும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசி. இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏற்கனவே நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறோம். ஒருவேளை வராதவங்களுக்கு அல்லது புதுசாக வந்தவங்களுக்கு, அப்படி இந்த ஆன்லைன்லையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறோம். இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தூதன் கையிலே பட்டயம் கொடுக்கப்படுகிறது. சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற கையில் என்ன இருக்கிறது? ஒரு பட்டயம் இருக்கு. தூதன் கையில் பட்டயம் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. 3 வருஷத்து பஞ்சமோ கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயும். இப்போ கர்த்தருடைய பட்டயமா தூதனுடைய பட்டயமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும்னா 16வது வசனத்தை வாசி. கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அப்படின்னு இருக்கு. அன்னைக்கு என்ன வந்துச்சு எருசலேம்ல? 14வது வசனம் வாசி. அப்ப சிவப்பு குதிரைக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொள்ளை நோயை குறிக்கிறது. மிகப்பெரியதான கொள்ளை நோய் பூமி முழுக்க வரணும். இப்ப நல்லா கவனிங்க, வெளிப்படுத்த சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. அதாவது சிவப்பு குதிரைனா கொள்ளை நோய்.
வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி சிவப்பு குதிரைகளோ வென்றால், கொள்ளை நோயோ வென்றால். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். நீங்க வாசிச்ச மத்திய 24:3 இருக்குல்லையே ஆரம்பத்தில், உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்னன்னு, அதுல இயேசுக்கு சொன்ன அடையாளங்கள்ல 7 அடையாளங்கள்ல ஒன்று என்னது? கொள்ளை நோய். அவர் மிக முக்கியமாக சொன்ன முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அடையாளங்கள் சொல்லுவாங்க. அதில் அவர் சொன்னது கொள்ளை நோய். இப்போ வசனம் சொல்லுது சிவப்பு குதிரைகளோ வென்றால். சிவப்பு குதிரைனா வெளிப்படுத்தல் 6:4 படி கொள்ளை நோய். கொள்ளை நோய்களோ வென்றால், அந்த வசனத்தின்படி 7வது வசனம், கொள்ளை நோய்களோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டது. கொள்ளை நோய் என்ன கேட்குது? சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டது. அதற்கு அவர் போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே சுற்றி திரிந்தன. கொள்ளை நோயை பற்றி சொல்லுது, சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன அப்படின்னு இருக்கு. இந்த கொள்ளை நோய் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 70வது வருஷம் தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்தில், அதாவது அவங்களுடையதான 70வது வருஷம் அப்படின்னு சொல்லப்படுது. நல்லா அந்த காரியங்களை கவனிச்சு பாருங்க. 2019 கொரோனா நமக்கு வந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சு உலகம் முழுக்க அந்த கொரோனாவானது வேர்ல்டு ஃபுல்லாக போச்சு, பூமி முழுக்க போச்சு. ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலே போச்சு. கரெக்டாக இது யாருடைய 70வது வருஷம்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய 70 வருஷம் முடிஞ்சு 71வது வருஷத்தில் இது தொடங்குச்சு. 1948 70 வருஷம் கணக்கு பண்ணிங்கன்னா 2017, 18, 2019 இது தொடங்குச்சு. கரெக்டாக இது எப்போ ஆரம்பிச்சிச்சு? தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம். கரெக்டாக கணக்கு பண்ணிங்கன்னா ட்ரம்ப் அரசாண்ட 2வது வருஷம். மிக துல்லியமாக இந்த தீர்க்க தரிசன வசனம் அப்படியே நிறைவேறுச்சு. இன்னும் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் இந்த அளவில் நான் மட்டும் இதை சொல்லிட்டு போகிறேன். இந்த கொள்ளை நோயானது, சிவப்பு குதிரையானது பூமியில் சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. இதுதான் நாம கரெக்டாக 70 வருஷம் கழிச்சு நம்ம ஏன் சிவப்பு குதிரையில் ஆரம்பிக்கிறோம்னா, அந்த சகரியாவின் புஸ்தகம் சிவப்பு குதிரையில் தான் ஆரம்பிக்குது. இது முடிஞ்சு 71வது வருஷத்தில் இது ஆரம்பிக்கணும். மிகச்சரியாக இந்த கொள்ளை நோய் பூமி முழுக்க சுற்றி திரிஞ்சது. ஆண்டவர் சொன்னபடி சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் இருக்கு. அடுத்தடுத்த வேரியேஷன் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்த கொள்ளை நோய்கள் போயிட்டே இருக்கு. இப்போ நீங்க கேட்டு பாருங்க, எந்த ஒரு பொருளாதார நிபுணர், எக்கனாமிஸ்டா இருக்கட்டும், அல்லது மருத்துவர்களாக இருக்கட்டும், அல்லது கிளைமேட் ஆராதகர்கள் இருக்கட்டும், அத்தனை பேரையும் கேட்டு பாருங்க, கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு பின்னாடிம்பாங்க. கொரோனாக்கு அப்புறம் வேர்ல்டு என்ன ஆயிடுச்சு? வேற கோணத்துக்கு போயிருச்சு. பொருளாதாரமாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும். கரெக்டாக இஸ்ரவேலுடைய 70வது வருஷம், நம்ம கொரோனான்னு சொல்கிறோம், ஆனால் சொல்ல வேண்டியது என்னென்னா கரெக்டாக இஸ்ரவேலுடைய 70 வருஷம் கழித்து பூமி வேறொரு இடத்துக்கு போயிருச்சு. வேற விதமான வேற இடத்துக்கு போயிருக்கு. இப்போ நம்ம அந்த காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான இடத்துல நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம். அதில் சிவப்பு குதிரையை நம்ம சந்திச்சிருக்கிறோம். அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரியதான பூமியில் உள்ளவர்கள், அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அப்போ கொரோனா வந்தோடைய விதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. குவாரண்டைனுங்கிற மறந்துருக்க மாட்டீங்க, அல்லது தனித்திரு, விழித்திரு, விலகிரு மறந்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனாவானது ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு பரவுச்சு. ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இது மிகச்சரியாக பூமி முழுக்க வந்துச்சு. ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்துச்சு. அதுலேயும் பர்டிகுலரா ஒரு வார்த்தை, ரொம்ப பர்டிகுலராக சொல்லப்படுற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது மரணத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு இருக்குது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இந்த கொள்ளை நோய் மட்டும்தான் உலகம் முழுக்க இந்த குறிப்பிட்ட காலகட்டம் 70 வருஷம் கழிச்சு வேர்ல்டு வைடு அத்தனை பேருக்கும் மரணத்தை, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போச்சோ எல்லா நாட்டுக்கும் மரணத்தை கொண்டு வந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடி அப்படியே துல்லியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு சொன்ன காட்டின ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வேதாகமத்தில் மிக முக்கியமான வாதைகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு 3.5 வருஷம் வந்துக்கிட்டே இருக்கும். பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு 3.5 வருஷம், 3.5 நாள், அப்புறம் அந்த வாரம் பாதி சென்ற பின்பு ஒரு காலங்களும் அரை காலமும், ஸ்ரீயானவள் வனாந்தரத்துக்கு போகும்படி 1260 நாள். இது எல்லாமே 3.5 இயர்ஸை குறிக்கும். அத்தனையுமே எதை குறிக்கும்? 3.5 வருஷ கணக்கை குறிக்கும். நீங்கள் அறிந்திருக்கிறபடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கொரோனாவுடையதான எமர்ஜென்சி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரோனாவுடைய எமர்ஜென்சி டைம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சரியாக 3.5 வருஷம் இருக்கும். இது கொரோனா வந்ததுக்கான WHO உடைய ரிப்போர்ட். எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 டிசம்பரில் ஆரம்பிச்சு 2023 மே மாதம் முடிவுக்கு வந்தது. சரியா 3 வருஷம் 6 மாதம், 3.5 வருஷம் எமர்ஜென்சி பீரியடாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டு, அதற்கு பிறகுதான் மாஸ்க் வேணாம்,
அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் என்ன சொல்லுவாங்க, வேக்சின் சர்டிஃபிகேட் வேண்டாம் எல்லாம் சொல்லி நார்மலாக நாம் இருக்கலாங்கிற அனௌன்ஸ்மெண்ட் WHO கொடுத்தது சரியாக 3 வருஷம் கழித்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வேதத்தில் சொன்னபடியே மிக துல்லியமாக ஒரு வாதை நம் காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக எழுத்துக்கு எழுத்து தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். என்ன அடையாளம்? நம் காலத்தில் நடக்கும் என்பதற்கான அடையாளம். இத்தனை துல்லியமாக இன்னும் நீங்கள் அப்படியே நீங்கள் சகரியாவையும் வெளிப்படுத்தலையும் தியானிக்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மாத கணக்கிலிருந்து நாள் கணக்கு வரைக்கும் ஆண்டு கொடுத்து வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றத்தையும் தெளிவாக கொடுத்துருக்கிறார். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம் மிக முக்கியமான ஒரு வாதையை கடந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம் காலத்தில் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி நிறைவேறி இருக்கிறது. இப்போ நாம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்? நான் எப்பவும் சொல்கிறேன், இவ்வளோ தெளிவாக இந்த வசனத்தை இப்போ பகுத்து படிக்கிறோம்ல, இந்த அளவுக்கு கொரோனா வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒன்று மட்டும் சொன்னார், கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பைபிளில் சொல்லியிருக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் அடையாளம் என்னென்னா கொள்ளை நோயின்னு. அப்போ WHO ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது, ஒரு கொள்ளை நோய் வரும்னு சொல்லி. இதான் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டின் படி ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் வரணும். இங்கே பாருங்க, வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்ததான ஒரு வீடியோ. WHO உடைய ரிப்போர்ட்டை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் சொல்லி அந்தந்த நாடுகள் தங்கள் மக்களுக்கு ஒரு எச்சரிப்பை காஷனை கொடுத்தாங்க. இப்போ நம்ம நாட்டிலையும் அது எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த மொழியில் கொடுக்கப்பட்டு டிவியில் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துச்சு. இப்போ இதை வரபோது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியம் உணர்த்தினார், ஒரு கொள்ளை நோய் வரபோது. இது வேதத்தில் அப்போ எங்களுக்கு இந்த சகரியா புஸ்தகத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் உள்ள எந்த தொடர்பும் தெரியாது. ஒரு காரியத்தை மட்டும் ஆவியானவர் உணர்த்தினார். மத்திய 24 இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம் கொள்ளை நோயின்னு இருக்கு. இப்போ இவங்க ஒரு கொள்ளை நோய் சொல்றாங்க. இதுதான் அந்த கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்ன மென்ஷன் பண்ண மிக முக்கியமான ஒரு கொள்ளை நோயின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் விசுவாசம், பைபிள் சொல்லியிருக்கு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கொள்ளை நோயின்னு சொல்லி எடுக்கிறோம். அப்போ நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி கொள்ளை நோய் வந்திருக்குது, அந்த கொள்ளை நோயெல்லாம் சொல்லாமல் இதுதான் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரங்களை முடித்து 7ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது நடக்கணும்னு இருக்குது. அப்போ அது கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவம். ஏன்னா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சபையை பார்த்து கதவை தட்டுறாரு. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சபை பரலோகத்தில் இருக்குது. அந்த சபை காலத்தினுடைய முடிவுக்கும் சபை பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நடக்கணும், நடுவில் நடக்கணும் இந்த சம்பவம். அதை மட்டும் ஆண்டவர் உணர்த்துறார். அப்போ இதை யார் சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது, 6ஆம் அதிகாரம் இப்போ நடக்காது, அந்த முத்திரையெல்லாம் உடைக்க மாட்டாங்க, இப்படி நிறைய காரியம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு வசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார் வாசிக்கும் போது. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் வருவார்கள். இந்த கடைசி நாட்களில் வருவாங்கன்ற வசனத்தை கர்த்தர் உணர்த்திட்டு சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ திரும்பி வராங்களோ அதற்கு பிறகு இது நடக்கணும்னு சொன்னார். ஏன்னா அப்போதான் அது கடைசி காலம். 7வது சபையின் காலம் என்பது கடைசி காலம். அத்திமரம் துளிர்க்கிறது என்பது கடைசி காலம். ஸோ இஸ்ரவேல் வந்த பிறகு 6ஆம் அதிகாரம் நடக்கணும் அப்படின்னு மட்டும் உணர்த்தினார். இதையும் போய் அதுக்கப்புறம் சொல்கிறோம், 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இந்த மாதிரி கடைசி காலத்தில் நடக்கும், ஆண்டவர் சொன்னபடி கொள்ளை நோய் வரப்போகுது, கொரோனா வர்றதுக்கு முன்னாடி 2018 சொல்கிறோம். அப்போ ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் நடக்காது, சும்மா இவர் பழைய ஏற்பாட்டை வச்சுக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொள்ளை நோய் வரப்போது ஆண்டவர் சொன்னது, WHO சொன்ன ரிப்போர்ட்டு, இதை வச்சுக்கிட்டு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போதான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் 4வது வசனத்தை.
அதை எடுத்து 4ஆம் அதிகாரத்தை அந்த 4வது வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பட்டயம் அப்படின்னா கொள்ளை நோய் இதெல்லாம் சொல்லும் போது திருப்பி என்ன சொல்றாங்க, அதெல்லாம் 6ஆம் அதிகாரம் இப்போ நடக்காதுங்க, அதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதெல்லாம் வருகைக்கு பின்னாடி தான் வரும். அப்படி ஒரு கூட்டம், ஒரு நிர்விசானம். அப்புறம் ஆண்டவர் சகரியாவின் புஸ்தகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த 70 வருஷ கணக்கையும் அதோடு கூட நடக்கக்கூடிய சம்பவங்கள், எருசலேம் சம்பவங்கள், இது மட்டும் இல்லை, திருப்பியும் சொல்கிறேன், இதோட இன்னும் ஒட்டி நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் மொத்தமாக கம்பேர் பண்ணி இயேசு சொல்லும்போது மிக தெளிவாக இந்த கொள்ளை நோய் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் சிவப்பு குதிரை, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனமோ, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் மிக துல்லியமாய் நம் காலத்தில் கடந்து போன கொள்ளை நோய் என்பதற்கான ஆதாரம் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இது இப்போ நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் அப்போ 2018 சொல்லும்பொழுது அது விசுவாசத்தின் அடிப்படை, ஏன்னா ஆண்டவர் வசனத்தில் சொன்னார், நாங்கள் அது கொண்டு போய் பேசணும். ஆனால் இப்போ அதுக்கான வசனத்திலிருந்தே எல்லா ப்ரூஃபும் இருக்கு. நம் மிக முக்கியமாக ஒரு காரியத்தை நாம் கடந்து போயிருக்கிறோம், கொள்ளை நோயை கடந்து போயிருக்கிறோம். ஏறக்குறைய 2 கோடி பேர் உலகளாவிய இறந்து போனதாக, மரணம் அடைந்ததாக WHO சொல்லுது, உலக சுகாதார மையம். ஏறக்குறைய 2 கோடி பேர். ஆனால் நம்முடைய பேப்பரில், இந்தியாவில் வந்த பேப்பரில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அல்லது சொன்ன கணக்கை விட 8 மடங்கு அதிகமாக செத்துருக்கிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்களோ செத்துட்டாங்கன்னு சொல்லி அதை விட 8 மடங்கு அதிகமாக செத்துருக்கிறாங்கன்றாங்க. அது எப்படியோ யார் எப்படியோ, ஆனால் ஒரு மிகப்பெரியதான உயிர் சேதம் அல்லது மிகப்பெரியதான ஒரு வாதை நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு. நாம் கிராஸ் பண்ணி வந்தோம், சரியாக 3.5 வருஷம் கிராஸ் பண்ணோம். நம்ம யோசித்து பாருங்க, அன்னைக்கு எருசலேமில் ஒரு 70,000 பேர், அன்னைக்கு நினிவேல ஒரு 1,20,000 பேர். சொல்லும் பொழுதே ஆண்டவர் பதபதைக்கிறார், இவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அப்படிங்கிறார். ஒரு 1,20,000 பேருக்கு அவ்வளோ ஆண்டவர் பரிதவிச்சிருப்பாருன்னா, இப்போ கொரோனாவில் செத்து போனது 2 கோடி பேர். அவர் நேற்றும் இன்றும் என்றும், அன்னைக்கு மனஸ்தாபப்பட்டவர் பதபதைச்சவர் இன்னைக்கும் அப்படிதான் இருப்பார். இன்னைக்கும் யோசிச்சிருப்பார், இந்த 2 கோடியில் எத்தனை நரகத்துக்கு போயிருக்கோம், எத்தனை பரதீசிக்கு போயிருக்கோம், எத்தனை பேர் ஏவனை அறியாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இதை எதை பற்றினதான கவலையும் எதுவுமே சபைக்கு இல்லை. சபைனா நமக்கு எதுவுமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, கொரோனா வந்தபோது நம்ம சாவாமல் இருந்தால் சரி, சோத்திரம் பிரைஸ்தலான் அல்லேலூயா. அதில் நம்ம என்ன சொல்லுவோம், சாட்சி என்ன சொல்லுவோம், கர்த்தருடைய பெரிய கிருபையில் பக்கத்து வீட்டில் செத்தான், இந்த வீட்டில் செத்தான், நாங்கள் மட்டும் சாவலை. இது கரெக்டா? நம்ம சாவலைங்கிறது நல்ல சந்தோஷமான விஷயம்தான். பக்கத்தில் ஒருத்தன் செத்துட்டானே, அவன் கர்த்தருக்குள்ள செத்தானா, கர்த்தருக்கு வெளியே செத்தானா? இந்த கேள்வி வந்துச்சா? நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா? ஒரு பெரிய பரிசுத்தவான் கார் ஆக்சிடென்ட்ல மோதிருச்சு, சாக போறார், கர்த்தருக்குள்ள நித்திரை அடைய போறார். லாஸ்ட் மினிட் தூக்குறாங்க அவரை. தூக்கும் போது அவர் கேட்ட கடைசி கேள்வி என்ன தெரியுமா? எதிரில் ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த டிரைவருக்கு என்னாச்சு, உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாராம். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் செத்தா பரவாயில்ல, நான் எங்கே போயிடுவேன், பரதீசிக்கு போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன், நம்ம கணக்கு உங்கள் கணக்குக்கு பரதீசிக்கு போயிடுவேன். ஆனால் எதிரில் இருக்கிறவன் ஒருவேளை தேவனை அறியாதவனாக இருந்தால் எங்கே போவான்? அந்த மரணிக்கும் தருவாயில் கூட அந்த பரிசுத்தவானுக்கு இன்னொரு ஆத்மா மேலே என்ன இருக்கு, ஒரு பாரம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நமக்கு அந்த பாரம் இருக்கா? நம்மளை பொறுத்த வரைக்கும் சாட்சி என்ன, எல்லாம் செத்தா நான் பொழைச்சேன். ஐசியூவில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒருத்தர் செத்தாங்க, நான் மட்டும் கர்த்தர் என்னை கிருபையாக காப்பாற்றினார். அப்போ நமக்கு மட்டும் ஒரு கர்த்தர், அவனுக்கு யாரு? அவனை ஏன் காப்பாற்றலை? அவனுக்கு தேவனை தெரியல, ரைட், ஓகே. அவனை சொல்ல வேண்டியது யாரு? நமக்கு இன்னும் அந்த அந்த ஆத்ம பாரம் தேவன் சொன்ன இடத்துக்கு வரவே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய வட்டம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியம். எங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் கொரோனா நேரத்தில், எங்களுக்கு கொரோனாக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் சொல்லும் பொழுது அப்பவும் இப்படி தான் ஓட விடுவார். அந்த இடத்துக்கு இந்த கர்த்தருடைய பெரிய கிருபையில் எப்படியும் ஒரு வாரம் எந்த இடத்துலையாவது போய் சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். கடைசியாக கர்நாடகாவில் தான் நாங்கள் இது கொடுக்குறோம், மெசேஜ் கொடுக்குறோம். லாக்டவுன் போட்டாங்க, அடித்து பிடிச்சி கார் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வரோம். அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு வழியை ஓப்பன் பண்ணி தருவேன் அப்படின்னு. வழி ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. கொரோனா நேரத்தில் எல்லா நாளும் இந்த செய்திகளை சொல்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? உங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு வாஞ்சை சொல்லணும்னு வந்துருச்சுன்னா, உலகமே கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும்
நமக்கு கதவை திறப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் அந்த விருப்பம் இல்லாதவங்க, அதான் இங்கே முக்கியமே. நமக்கு அந்த இஷ்டம் இல்லை, போய் சொல்லணும், இன்னொருத்தனை காப்பாற்றணும். நம்ம வீட்டில் மரணம் வராமல் இருந்தால் சரி, ஸ்தோத்திரம். ஏன் வெளியே போயிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்பு இருக்குது, கொரோனா தொத்துவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொரோனா பீரியட் ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் வெளியே தான் போகணும். எங்ககிட்ட கேமரா கிடையாது. இங்கே வருவோம், இங்கே பாஸ்டர் கேமரா வாங்கியிருந்தாங்க, அது ஒரு பெரிய மிராக்கிள். கொரோனாவுக்கு முன்னாடி பாஸ்டர் வந்து கேமரா வாங்க போகிறேன்றாங்க எங்கிட்ட. அப்போவே சில லட்சம் எங்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணே இந்த மாதிரி நான் கேமரா வாங்கலான்னு இருக்கிறேனே அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஏன் பாஸ்டர் இந்த தேவை உள்ள நேரத்தில் இந்த கேமரா வாங்கணுமா, எதுக்கு பாஸ்டர் இப்போ வாங்கணும் அப்படின்னு ஒன்று. சரிங்க அண்ணே அப்படின்ட்டு போயிட்டு வாங்கிட்டார். வாங்கிட்டு வந்துட்டு சொன்னார், அண்ணே வாங்கிட்டேனே அப்படின்னாரு. அவர் எப்போவுமே சில விஷயங்களை கன்சல்ட் பண்ணுவார், டிசிஷன் அவர் தான் எடுப்பார். டிசிஷன் நம்மகிட்ட எப்போவுமே கொடுக்க மாட்டார், கன்சல்ட் மட்டும் தான் அவர் பண்ணுவார். ஆனால் அதை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். எல்லார்கிட்டையும் கேட்கணும், முடிவு நம்ம தான் எடுக்கணும். அது ஒரு நல்ல பழக்கம் அது. ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கெட்ட பேர் சம்பாதிப்பீங்க. அந்த ஆள் எது சொன்னாலும் கேட்க மாட்டான்டா அப்படின்னு ஒரு கெட்ட பேர் சம்பாதிப்பீங்க. அப்படி தான் பாஸ்டர் வாங்கிட்டார். வாங்கினோடனே நான் நினச்சிக்கிட்டேன், இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், வாங்கிட்டாருன்னு. ஆனால் கொரோனா நேரத்தில் 2 சபையில் வச்சு கத்தர் எடுக்கிறதுக்கு கிருபை தந்தார். ஒன்று ஆலப்பாக்கத்தில் மாரநாதா சர்ச்சு, இன்னொன்று இங்கே. 2 இடத்துல தான் நாங்கள் 2 பேர் எடுத்து. இத்தனைக்கும் எங்கிட்ட கேமரா கிடையாது, எடிட்டிங் ஷூட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இங்கே கேமரா வச்சு எடுப்போம், ஆலப்பாக்கத்தில் ஃபோன் வச்சு எடுப்போம். அப்போல்லாம் எந்த விதமான டெக்னாலஜியும் எங்கிட்ட கிடையாது. அதில் ஒருத்தர் வேறு ஃபேஸ்புக்கில் பேசுகிறாரு, அவர்கிட்ட பெரிய செட்டப் வச்சுருக்காருங்கன்னு. ஒரு செட்டப்பும் கிடையாது, நம்ம ஒரு ஆள் தான் செட்டப்பு, அவ்வளோதான். வெறும் நாங்கள். ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த நேரத்தில் ஆட்களை கொடுத்தார். சில நல்ல, இப்போ இவரும் அண்ணன் தான் கூப்பிடுவார், அந்த பாஸ்டர் அண்ணன் தான் கூப்பிடுவார், 2 பேரும் தான். அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுக்க வந்துட்டு போனோம். டெய்லி வெளியே வந்துட்டு போனோம்னா வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வெளியே போயிட்டு வரீங்க, கொரோனாவை கொண்டாந்துட போகிறீங்க அப்படிம்பாங்க. அவங்க பயம் அவங்களுக்கு, நம்ம பயம். இப்போ நம்மளை ஆண்டவர் போக சொல்கிறாரு, நம்மளை ஒரு நாள் கொரோனா எனக்கு விசுவாசம் எங்கே வந்துச்சு தெரியுமா? நான் ஷூட்டிங் எடுக்க ஆலப்பாக்கத்துக்கு போனால் ரோட்லையே ஒரு 30-20 பேர் உட்காந்து ஆஸ் யூஷுவல் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு இது பாகிஸ்தானா, நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கோமா, இந்த ஜனம் வேறே ஜனமாக இருக்கு, ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க, ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏன் இவங்கெல்லாம் இப்படி பாஸ்டர் மாஸ்க்கும் போடல இப்படி உட்காந்துருக்காங்களே அப்படின்னா, நீங்களே கேளுங்கண்ணே என்னார். அப்புறம் அவங்க ஒருத்தர் மனுஷன் உட்காந்துட்டார். அவரை கேட்டேன், ஏங்க மாஸ்கெல்லாம் போடலையான்னு, அதெல்லாம் வராதுங்க அப்படின்னாரு. சரி, இப்போ விசுவாசத்தை அந்த ஆள் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. நம்ம அதாவது ப்ரிகாஷனாக இருக்க தப்பு இல்லை, திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் மாஸ்க் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவனுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல, நீங்கள் வேணால் அது குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லிக்கிங்க, அப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு விசுவாசம், அதெல்லாம் வரல, அந்த பகுதிக்கு வரல. எல்லா தெருவையும் லாக் பண்ணிட்டாங்க அப்போல்லாம், உள்ளே வர விடாமல். அந்த ஒரு தெரு மட்டும் ஓப்பன், அது நமக்காக. அங்கே தான் வீடியோ இருக்குது, வேறு இடையில எடுக்கணும். ஸோ வந்து போவோம். அதுக்கு நடுவில் ஒரு நாள் ஒருத்தர் திடீர்னு வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா இவருக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கய்யா, உடம்பு சரியில்லைன்னாங்க. கையை வச்சுட்டு கேட்டேன், என்னான்னு கேட்டேன், இந்த கொரோனாவான்னாங்க. நடந்த சம்பவம் அது. இப்போ கையை எடுக்கிறதா வைக்கிறதா, வச்ச பிறகு அவரும் மாஸ்க் போடல, நானும் போடல. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கையை வச்ச பிறகு அவருக்கு சொன்னார், அதுவும் அவர் சொல்ல, அந்த அம்மா தான் சொன்னாங்க. நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு. அவர் கொரோனாயா, நீ ஜோம் பண்ணியா, சரிதான், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தருடைய கிருபை, ஜோம் பண்ணியாச்சு, அவருக்கு சுகமாச்சோ இல்லையோ, எனக்கு வரல, நான் உங்களை மாதிரி தானே. கவனிச்சுக்கொள்ளுங்க, நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பு தரார், எல்லாம் செய்கிறார். ஆனால் நாம் என்னைக்காவது இந்த காரியத்தை யோசிச்சிருக்கிறோமா? அந்த நேரத்தில் தான் கர்த்தர் வெளியே கொண்டு போனார். வெளியே கொண்டு போய் வீடியோ எடுக்க வச்சார். டெய்லி வெளியே போவோம், டெய்லி போய் வீடியோ எடுப்போம், வருவோம், வீட்டுக்கு போவோம். ஒரு நாளும் பாதிக்கப்பட விடவில்லை கர்த்தர். இப்பவும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அதல்ல, அதையும் தாண்டி இன்னொரு வேலை வச்சிருக்கிறார். நாம இந்த ஆத்மா பாரம்ங்கிறது கிறிஸ்தவனை தவிர உலகத்தில் வேற எவனுக்கும் வராது. இப்பவும் சொல்றேன், ஏன்னா அது கிறிஸ்துவினாலே நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆத்மா பாரம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான் என்றால் அவன் ரட்சிப்புல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ள, உங்க ஆத்மாக்குள்ள ஆத்ம பாரம் தானாய் வரும். அது கிறிஸ்துவினாலே ஊற்றப்படுகிறது. அந்த ரட்சிப்பு அனுபவம் வந்து அது வந்துடும். எப்போ உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஆத்மா நரகத்துக்கு போறதை பத்தி கவலை இல்லையோ, ஆட்டோமேட்டிக்காக உங்க ரட்சிப்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு வரணும். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு.
கிட்டத்தட்ட 10 கோடி பேர் செத்து போயிருக்கிறாங்க. WHO ரிப்போர்ட் படி 2 கோடி பேர் செத்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ பேர் செத்ததில் நம்ம எதையாவது யோசித்தோமா, எதையாவது செஞ்சோமா? ஸோ இந்த காரியம் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாக நடைபெற்றது. இதே காலகட்டத்தில் இன்னொன்று நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அதுவும் நடந்துச்சு, நாம் அதையுமே கவனிக்கல. வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இதில் 6ஆம் அதிகாரம் அந்த 6ஆம் வசனத்தில் ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை என்ன? ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின அப்படின்னு இருக்கு. இப்போ அதுக்கு அப்புறம் தான் வசனம் சொல்லுது 7ஆம் அதிகாரத்தில் சிவப்பு குதிரைகள் சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. சரியா 2019 லாஸ்ட்ல கொரோனா ஆரம்பிச்ச பிறகு கருப்பு குதிரை வட தேசத்துக்கு போகணும். கருப்பு குதிரைன்னா என்ன, அதை முதல்ல நம்ம வாசிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. நல்லா கவனிங்க. இந்த கருப்பு குதிரை எதை குறிக்குது அப்படின்னா உணவு பஞ்சத்தை குறிக்குது. கருப்பு குதிரை எதை குறிக்குது? உணவு பஞ்சத்தை குறிக்குது. ஆனால் அந்த உணவு பஞ்சம் என்னங்கிறது ரெண்டாவது பார்ப்போம். அந்த கருப்பு குதிரை எந்த பக்கம் போச்சு? வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சரியாக கொரோனா ஆரம்பித்த பிறகு இது நடக்கணும். ஏன்னா கருப்பு குதிரை சிவப்பு குதிரைக்கு பின்னாடி வரணும், அதுக்கப்புறம் தான் இது நடக்கணும். சிவப்பு குதிரை தான் ஃபர்ஸ்ட் 70 வருஷம் கழித்து நடக்க வேண்டியது. கரெக்டாக கொரோனா நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் அது. ஆனால் அதை நீங்கள் சாதாரணமாக வேர்ல்ட்லேயே எடுத்திருப்பீங்க. என்னன்னு கேட்டால் ரஷ்யா உக்ரைன் வார் தொடங்குச்சு, ஞாபகம் இருக்குதா? இன்னும் போயிட்டு இருக்கு, ஸ்டில் நவ் போயிட்டே இருக்குது. இந்த ரஷ்யா உக்ரைன் வார்க்கு இப்போ நம்ம வாசிக்கிற கருப்பு குதிரைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இஸ்ரவேலிருந்து ஒரு புள்ளி வச்சு வடக்கு பக்கம் ஒரு கோடு போட்டிங்கன்னா அது நேராக ரஷ்யா எல்லையில் போய் தான் நிற்கும், மாஸ்கோவில் போய் நிற்கும். அதே ரஷ்யாவுடைய அந்த பார்டரில் இருக்கிற இன்னொரு நாடு தான் உக்ரைன். ரெண்டுமே வடக்கு பக்கம் தான் இருக்கும். இஸ்ரேலுடைய கணக்கில், இஸ்ரேல் கணக்கில் ரெண்டும் வடக்கு பக்கம் இருக்கும். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி அல்லது தெரியாமல் கூட இருக்கலாம், பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப்புன்னு சொல்லுவாங்க. யாருன்னா உக்ரைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐரோப்பா முழுமைக்கும் கோதுமை ஏற்றுமதி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஏற்றுமதி ஃபர்ஸ்ட் நம்பர் 1 யாருன்னு கேட்டிங்கன்னா உக்ரைன். இவங்க தான் கோதுமை ஏற்றுமதி பண்ணுற நம்பர் 1. அதே நேரத்தில் கோதுமை ஏற்றுமதி பண்ணுற நம்பர் 2 யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா. இவங்க 2 பேரும் தான் ஐரோப்பா ஆசியா முழுக்க கோதுமை ஏற்றுமதி பண்ணுறவங்க. இப்போ வசனம் சொல்லுது வட தேசத்துக்கு எந்த குதிரை போச்சு? கருப்பு குதிரை. பஞ்சம் அங்கே போச்சு, உணவு பஞ்சம் அங்கே போகுது. அங்கே போகும்போது எது பாதிக்கப்படும்? ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும். பர்டிகுலரா எக்ஸாம்பிளுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னது? கோதுமையை பற்றி சொல்றார். கரெக்டாக வடக்கு பக்கத்தில் இருக்க 2 பெரிய நாடு, ஒன்று உக்ரைன், இன்னொன்று ரஷ்யா, ரெண்டுமே கோதுமை தயாரிக்கிற நாடு. மிகப்பெரிய கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய வந்துச்சு. மிகப்பெரிய கோதுமை தட்டுப்பாடு எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தில் சொல்லுது இல்லையா, 1 பணத்திற்கு 1 படி கோதுமை அப்படின்னு இருக்கு இல்லையா. 1 பணம்னா பைபிள் கணக்கு பார்க்கணும். இப்போ பாருங்க, இந்தியாவில் 1 ரூபா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ரீலங்காவில் 3.5 ரூபா, ஸ்ரீலங்காவில் 3 ரூபா 50 காசு கிட்ட வரும். அதுவே அமெரிக்காவில் $1 அந்த ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் 80 ரூபா 90 ரூபா வரும். இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி பைபிள் டிஃபரன்ஸ். அவங்களுக்கு 1 பணங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 5000 பேர் இருக்கிறாங்க, 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள வேணா அனுப்பிச்சி விட்டுருங்கன்னு இயேசு சொல்கிறார், நீங்களே கொடுங்க, வாங்கி கொடுங்கன்றார். அப்படின்னா எவ்வளோ ஆகும்னு அவன் சொல்கிறான், 200 பணம் ஆகும்ன்றான். 5000 பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆகும்? 200 பணம். 5000 புருஷன், அவ்வளோதான். ஆண்களுக்கு மட்டும். பெண்கள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க வந்தாங்களான்னு கேட்குறீங்களா? அந்த 5 அப்பத்தையும் அவங்க யார்கிட்ட தான் வாங்கினாங்க? ஒரு பையனிடம் தான் வாங்கினார்கள். ஸோ சின்ன பிள்ளை வந்திருக்கிறாங்க, பெரியவங்க வந்திருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க அந்த மீட்டிங்கில். அந்த மீட்டிங்கில்
இயேசு சொல்கிறாரு, இவ்வளோ பேருக்கு என்ன கொடுங்க? சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கொடுத்தா எவ்வளோ ஆகும்? 200 பணம். அப்படின்னா ஒரு பணத்தோடைய வேல்யூ பாருங்கள், குறைஞ்சது 50லேருந்து 100 பேர் சாப்பிட்றது தான் ஒரு பணம். ஒரு பணங்கிறது 50லேருந்து 100 பேர் சாப்பிட்லாம், அது உள்ளதான் ஒரு பணம். அப்போது இந்த 50 பேர் சாப்பிட்ற சாப்பாடுடைய அளவு இன்றைக்கி எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சும்மா மினிமம் கணக்கு போட்டாலும் எவ்வளோ விற்கணும்? 2500 ரூபா. ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமைனா, ஒரு படி கோதுமையோட விலை எவ்வளோ இருக்கணும்? 2500 ரூபா கிட்ட இருக்கணும். நான் பைபிள் கணக்குக்கு சொல்கிறேன். இந்த கொரோனா உச்சத்துக்கு வந்த பிறகு அதே காலகட்டத்தில் 2021 தான் ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோதுமையினுடைய விலை பாகிஸ்தானில் மட்டுமே 1500 ரூபாய்க்கு வித்துச்சு. இங்கே இருக்கு பாருங்க. பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் கோதுமை மாவு வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. 1 கிலோ கோதுமை எவ்வளோ ஆச்சு? 1500 ரூபாய் வரை விற்கப்பட்டது. இது பாகிஸ்தான். அதே காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் 3000 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. பர்மாவில் 10,000 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. எல்லா பக்கத்திலும் கோதுமை தட்டுப்பாடு. இன்னும் சொல்ல போனால் ஐரோப்பாவில் கோதுமை இல்லை. ஐரோப்பாவுடைய ஷெல்ஃப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, மாலில் போய் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது? கோதுமையே கிடையாது. அவங்க முழுக்க பிரெட்டு சாப்பிட்றவங்க, காலையில் மத்தியானம் நைட்டு எல்லாமே பிரெட் சாப்பிட்றவங்க. இப்போ நம்மளால் பரவாயில்ல அரிசி சாப்பிட்றவங்க, அது பின்னாடி சொல்கிறேன். ஆனால் அவங்க முழுக்க பர்டிகுலராக கோதுமை சாப்பிட்றவங்க முழுக்க பாதிக்கப்பட்டுருச்சு. 3வது பெரிய நாடு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியா, கோதுமை தயாரிக்கிறதுல. இப்போ இந்தியாவுடைய கோதுமை நிலைமையும் அப்போது அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கோதுமை குறைஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, கோதுமை ஏற்றுமதியை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதை தடுத்துனா ஏற்றுமதி பண்ண வேணாம், கொஞ்ச காலத்துக்கு நிறுத்திட்டாங்க. ஏன்னா நார்த் இந்தியா முழுக்க கோதுமை சாப்பிட்றாங்க எல்லாருமே. ஸோ இங்கேயும் கோதுமை ஏற்றுமதி நின்றுச்சு. 3 பெரிய நாடு, ஒன்று இந்தியா, ரஷ்யா, உக்ரைன். உக்ரைனில் விளைச்சல் இல்லை, ரஷ்யா ஏற்றுமதி பண்ணலை, இந்தியா ஏற்றுமதி நிறுத்தியிருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய வந்துச்சு. கருப்பு குதிரைகளோ வென்றால் வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின. ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாக ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே துல்லியமாய் நிறைவேறுச்சு. அதில் இன்னும் ஆண்டவர் சொன்னதில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் என்ன தெரியுமா? இதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கான துல்லியம்னு நான் சொல்கிறேன். அதே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 1 பணத்துக்கு 1 படி வார் கோதுமை என்றும், 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று. கொரோனா காலத்திலும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இப்போவும் சரி, 2025 வரைக்கும் நான் சொல்கிறேன், உலகத்தின் பொருளாதாரத்தை இன்னைய வரைக்கும் நிர்ணயிக்க அல்லது அளக்க நாம் யூஸ் பண்ணுற மிக முக்கியமான நம்பர் 1 பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய், கச்சா எண்ணெய். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா பொருளுடைய விலை ஏற்ற இறக்க இருக்கு. ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா, டீசல் விலை ஏறினா எல்லா விலையும் ஏறும். ஏன்னா எல்லாமே லாரியில் தானே வருது, டீசல் விலை ஏறினா வரும். பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு போயிடுச்சு உலகளாவியம். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். கோதுமை ஏற்றுமதி இல்லை, உக்ரைனில் கோதுமை விளைச்சல் இல்லை, இந்தியாவில் வரலாறு கால அளவுக்கு 7 ஆண்டுகள் இல்லாதவுக்கு கோதுமை குறைஞ்சிருச்சு. ஆனால் எண்ணெய் குறையில. இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்னும் 300 வருஷத்துக்கு தேவையான எண்ணெய் இருக்குது சவுதி அரேபியாவில் மட்டும். உலகளாவிய எல்லா நாட்டிலையும் இருக்குது, சவுதி அரேபியாவில் மட்டும் இன்னும் 300 வருஷத்துக்கு எண்ணெய் இருக்குது. அவங்க அவ்வளோ காரியங்களை வச்சிருக்கிறாங்க. எண்ணெய் தட்டுப்பாடு வரவே இல்லை. வேதம் சொல்லுது எண்ணெயை சேதப்படுத்தாதே. இப்போவும் எண்ணெயை வச்சு தான் பல நாடு பொருளாதாரத்தில் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் நீங்கள் கவனிங்க, இந்த வசனம் எழுதுனது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ கோதுமை வேணா அந்த காலத்துலேருந்து இருக்கிற பொருள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எண்ணெய் இருக்கல, கச்சா எண்ணெய், அது பூமிக்கு அடியில் இருக்குது. அதை தோண்டி எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணலான்னு மனுஷன் முதல்ல கண்டுபிடிச்சது 1857லேருந்து 59க்குள்ள கலிஃபோர்னியாவில் தான், அமெரிக்கா தான் அதை ஃபஸ்ட்டு பூமிக்கு அடியில் எண்ணெய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு பிறகு இன்றைக்கி இருக்குது நம்ம ஊரில், சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய எண்ணெய் வேர்ல்டுலே நம்பர் 1. அவங்கக்கிட்ட எண்ணெய் இருக்குன்னு கண்டுபிடிச்சது 1936. ஆனால் அதுக்குள்ளே செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு.
1943க்கு மேலே தான் அவங்க எண்ணெயே தோன்றாங்க. 46 தான் எண்ணெய் வருது வெளியவே. இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை எண்ணெய் நிர்ணயிக்குது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதுறாரு, கோதுமை ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை விற்கிற காலத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இந்த தீர்க்க தரிசனத்தை பரிசுத்த வேதாகமத்தை தவிர, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர உலகத்தில் வேற யாராலையும் இவ்வளவு துல்லியமாக சொல்லவே முடியாது. அதனால தான் நம்ம கையில் இருக்கிறதுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். அதனால தான் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் நம்ம சொல்றோம். அவருடைய வசனத்துக்கு பேர் நித்திய ஜீவ வசனம் இடத்துல உண்டு. எவ்வளோ பர்ஃபெக்டான ப்ராஃபஸி பாருங்க. இந்த மாதிரியான ப்ராஃபஸி சொல்ற புக்கை நீங்க வேர்ல்ட்ல பார்க்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, எப்போ கோதுமை சேதப்படுமோ ஆனா எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். அதே காலகட்டத்தில் திராட்சரசம் வைன்னு இருக்கும் இங்கிலீஷ்ல, சேதப்படாமல் இருக்கும். ஆண்டவர் சொன்னபடியே கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழிச்சு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. எந்த காலத்துல? நம்முடைய காலத்துல. சிவப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போயிருக்கிறது. இப்போ அந்த பக்கம் பஞ்சம், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் முடியல. இந்த பக்கம் சிவப்பு குதிரை. கர்த்தர் சொன்னபடி வெளிப்படுத்தின விசேஷம் 6, 4, 5, 6 3 வசனங்களும் நம் காலத்தில் இந்த 2020 இந்த 2025 வரைக்கும் நடைபெற்று சரியா இஸ்ரவேல் விடுதலையாகி 70 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறி. சரி, இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. இதில் ஏதாவது நாம ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணி பார்க்குறோமா? ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணி எளிகாது பார்க்குறோமா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்து என்ன நடக்கும்னு உலகம் தெரியாது இருக்கும்போது இவ்வளோ துல்லியமாக நமக்கு புரியும்படி சீஷர்கள் போய் கேட்குறாங்க மத்திய 13ல், நீர் ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாய் பேசுகிறீர்? ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. 10-11 வசனத்தில் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இதை சொல்லிட்டு இந்த ஓமையை கொடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் கொண்டு போய் கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, எக்ஸ்பிளைனும் பண்ணி கொடுக்கிறார்.